நமோ நாராஜ நமது ஹரிமோ நமோ நாராஜ நமது. போகுது போகுது பொது பொதுன்னு இப்படி உள்ள இருந்து வரையா? ஏதோ போகுது பாருங்க. என்ன போகுது? என்னது போச்சு? உங்களுக்கு தான் என்னது போச்சு? ஒன்னது இல்ல. என்னது ஒன்னது என்னதுயா? ஐயா நான் கேட்கறது புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. என்னோட ஜாமான உள்ள விட்டுருக்கேன். நான் விட்டதை பார்த்தீரா? இல்லையே. இல்ல இல்ல நீங்க பார்க்கல. போகுது பாரு போகுது பாரு. ஆமாய்யா. என்ன போச்சு? என்ன போச்சு? என்னோடது ஜாமான் போச்சு. உங்களோட ஜாமான் என்ன ஜாமான்? ஜாமான். அதான் என்ன ஜாமான்? மான்குட்டி. மானா? மான். மான்லாம் இங்க இல்லையே. ஏன் இல்லைங்கிறிய? நான் இங்கதான் காவலுக்கு இருக்கேன். நீங்க காவலுக்கு இருந்தா அப்படி என்றால் உடம்புக்கு சிரசே பிரதானம், சிரசுக்கு கண்கள் பிரதானம், அந்த கண்களுக்கு இமை பிரதானம். அந்த இமையை மீறி கண்ணுகளை தூசி விடுறது இல்லையா? அது மாதிரி நீங்க அப்படியே உங்க கண்ணுகளை தூசி விழுந்திருக்கலாம். நீங்க மேல வாட்டுக்கு உள்ள போயிருச்சு. ஐயா நான் இங்கதான் காவல் காக்குறேன். நீங்க காவல் காக்குறீங்கல்ல, இடம் உங்க தானே. நீங்க போய் பாத்துக்கிறீங்களா? ஏன் இடத்துல நீங்க எப்படி பார்க்க முடியும்? இந்த இடமா? நிசமாவா? ஆமா. போய் சொல்லக்கூடாது. ஐயா இது எங்க இடம் ஐயா? உங்களுக்கு தானே. ஆமாயா. அந்த பக்கம் இருக்காது என்னது? புல்மேடு. புல்மேடு. இந்த பக்கம் அங்கிட்டு மரங்கள். இந்த பக்கம் என்ன இருக்கு? புல்கள். அது என்னது? புஞ்சை. புஞ்சை. இந்த பக்கம் புஞ்சைனா என்ன, நஞ்சைனா என்ன? புஞ்சைனா புஞ்சை, நஞ்சைனா நஞ்சை. அது என்ன புஞ்சைனா புஞ்சை, நஞ்சைனா நஞ்சை? புஞ்சைனா புஞ்சைனா நஞ்சைனா நஞ்சைனா. நான் சொல்றது புரியுதா? புரியுது. புஞ்சைனா என்னையா? புஞ்சைனா புஞ்சைனா நஞ்சைனா நஞ்சை. செவ்வாய்னா நீக்கு இருக்கா நான் இருக்கேன். அதுதான் எனக்கு வந்து சந்தேகமா. புஞ்சைனா என்ன, நஞ்சைனா என்ன? உட்கார்ந்து வேணா பேசுவோமா? இருந்து உட்கார்ந்து பேசுவா. உட்கார்ந்து பேசுற காரணத்துக்கு முடி எடுப்போம். புஞ்சைனா என்னையா? அதானே நீங்க நெத்த விட்டு போலையா? நான் போறது தானே வந்திருக்கேன். நீங்க என்னத்துக்கு வந்தீங்க? என்ன விஷயமா இங்க வந்தீங்க? அதே மான்குட்டி உள்ள வந்துருச்சியா? என் குட்டியை பிடிச்சிட்டு போனோம். மான் குட்டிலாம் உள்ள இல்லையா? உள்ள இருந்து என் ஆளு வள்ளி, என் தங்கச்சி வள்ளின்னு தான் இருக்காங்க. உள்ள வந்து என் தங்கச்சி வள்ளி, அப்புறம் என் ஆளு ஒரு புள்ளின்னு தான் இருக்காங்க. மாப்பிள்ள அப்படியா? நீ சொல்லிட்டீல அப்புறம் என்ன? என்ன சொன்னேன்? வள்ளின்னு சொன்னீல. ஆமா. தங்கச்சி தானே. ஆமா. நான் மான்குட்டி வந்திருக்குன்னு சொல்றதா சும்மா கட்சி தான் சொல்றேன். ஆமா. பள்ளி மாப்பிள்ள வாயா. இப்ப வள்ளின்னு சொன்னீங்களா? மாப்பிள்ளைன்றீல, அதான் எனக்கு ஒண்ணு புரியாது. உங்க அப்பா பேர் என்ன? நம்பிராசன். உங்க அம்மா பேரு? நங்கை மோகி. உங்க அம்மா பேர் தான் நங்கை மோகனி. உங்க அம்மா வந்து எங்க அப்பா ரொம்ப நாளா வச்சிருந்தார். இது என்ன புதுக்கதை? உங்க அம்மா தானே நங்கை மோகனி? எங்க அம்மா தான் நங்கை மோகி. உங்க அம்மா வந்து எங்க அப்பா ரொம்ப நாளா வச்சிருந்தார். தங்கச்சியா வச்சிருந்தாரியா? தங்கச்சி. ஆமா. நீ ஐத்த மகன். நான் மான்குட்டின்னு சொல்றதெல்லாம் சும்மா. ஒரு தங்கச்சியை தான் நான் பார்க்க வந்திருக்கேன். ஒரு தங்கச்சியை கூட்டி கொடு. அட நொக்கால ஓடி. அப்ப மாப்பிள்ளையா? தங்கச்சி தான் நான் பார்க்க வந்திருக்கேன். கூட்டி முடிச்ச கூப்பிடு. தங்கச்சி. அதுக்கு முன்னாடி நம்மால ஒரு ஆள் இருக்கு. நம்ம உனக்கு எனக்கு கூட்டணியா? யார்? உனக்கெல்லாம் ஒரு ஆளு. ஆமா. யாரு? சரி, அதை வச்சு என்ன பண்றீங்க? ஆமா, கோர்த்து கிடக்கு. நீ அதை வச்சு என்ன பண்ற? அதை வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். என்னமோ பண்ணிட்டு இருக்கா? சரி, என்னத்தையோ பண்ணு. அதை கூப்பிடு. போன புள்ள வருமா? வரும். போனா புள்ள வருமா? போனா புள்ள வரும். 10 மாசம் கழிச்சு தான் வருமா? இல்லப்பா, இந்த புள்ள வருமா? இந்த புள்ள வரும். கூப்பிட்டா நான் கூப்பிட்டா வரும். நீ கூப்பிட்டா வருமா? நான் கூப்பிட்டா வரும். சரி, அப்ப கூப்பிடு. வருமானு எம்மோ. எம்மோவா? அதானே எம்மோன்ற. அடியே அந்த புள்ள வருமாயா?
டவர் உயரமா இருக்கு. ஏப்பா டவர் உயரமா இருக்கு. என்ன குத்துறீங்க? என்ன குத்துறடா? ஆமா. என்ன குத்துறேன்? இன்னும் அங்க வந்து மழை நிச்சு குத்துற மாதிரி இருக்குது. என்ன வேட்டைக்கு போறீங்களா? இத பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க, இது குத்துறேன்னு வச்சுக்கங்க, அப்புறம் நீங்க வேற ஆம்பளை தேட மாட்டீங்க. அதெல்லாம் அப்புறம் வருங்க. இது என்ன இது வேட்டைக்கு போறீங்களா? ஆமா. என்ன வேட்டைக்கு போறீங்க? மான் வேட்டை. மான் வேட்டையா? ஆமா. மான்ல போகுது. ஆமா. இது வந்து குறுக்க வந்து கூத்துட்டீங்க எப்படி? குறுக்க நான் கூத்துனா? நீங்க தானே பூந்துருக்கீங்க, நான் பூரல. நான் பூரலமா? நானும் பூரலங்க. அங்கிருந்து வரேன். என்னோட ஜாமான உள்ள விட்டுருக்கேன். நான் விட்டதை பாத்தீங்களா? விட்டதை நீங்க பாத்தீங்களா? விட்டதை நான் பார்க்கல. நீங்க விட்டதை நான் பார்க்கல. இப்பதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்பதான் நான் கல்யாணம். அது ஓடுற பாருங்க. அதை பார்த்தேன். நீங்க எங்க அனுப்புங்க? நான் பார்க்கலங்க. நீங்க விட்டதை நான் பார்க்கல. நீங்க பார்க்கல? நான் பார்க்கல. ஏன் இருங்க அங்க ஏன் அவசரம்? இங்க இல்லையே, எப்படி அங்க எப்படி போறீங்க? அத எப்படி நீங்க இல்லன்னு சொல்ல முடியும்? இந்த வழியில இல்ல. விட்டது நானே. எப்ப நீங்க விட்டதா இருந்தாலும் நீங்க அத பரவாயில்லை. எப்படி இல்லன்னு சொல்றீங்க? ஏங்க விட்டு காட்டவா? பொண்ணு வேலை இல்லைங்க. ஏங்க இந்த சைடு இல்ல, தேடா போங்க, விட்டு போனா போங்க. நீங்க சொல்ற மாதிரி அங்க அப்படி இப்படி போக முடியாது. அப்புறம் இங்க தான் போவேன். இங்க இல்லங்க. இருக்கு. இந்த இடத்துல இல்லங்க. இல்ல இல்ல. இங்க பாருங்க, மயில் தான் இருக்கு. வாங்க காட்டுங்க. அங்க மயில் தான் இருக்கு. வாங்க இடத்த காட்டுங்க. வாங்க பாருங்க. வாங்க போங்க. இங்க நான் தான் அப்ப நீங்க எதுக்கு வரீங்க? நான் தான் போறேன், நீங்க எதுக்கு வரீங்க? விட்டது நான் தானே. என்னதான் விட்டீங்க? விட்டு ஏன் ஜாமான நான் தானே போய் பார்க்க முடியும்? சண்டைக்கு வராது. சண்டைக்கு வரலாமா? சாமானா? என்னது நீ சாமான சாமான் இருக்கிறத? ஏங்க ஆளுங்க தானே ஒண்ணும் கூட. என்னத காணோம்? ஏன் ஜாமான தான் காண முடியும்? ஒருத்தர் நீ வந்து காண மாட்டீங்களா? பெட்டிக்காரன் அப்பதான் வராரு. அப்புறம் வரட்டே. பெட்டிக்காரமா என்னமா விட்டு விட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கேளுங்க. அவரை விட்டு நான் பாக்கலங்க. விட்டு காட்டவா? ஏங்க எத்தனை இடத்த பாத்துருக்கான். போங்க போங்க. அவங்க என்ன சொன்ன, நீங்க எனக்கு ஒரு தடவை கூட பார்க்கலாம். அவங்க சொன்னது அதான், நீங்க சொன்னது இத. வேற ஒண்ணும் இல்ல. ஒரு தடவை பார்க்கலையா? நான் ஒரு தடவை பார்க்கல. கூடு கூட பார்க்கலையா? போங்க போய் அந்த நேரத்துல தூங்கிட்டீங்க. உள்ள நுழையும் போது மாலை நீங்க மத்தாளமா நினைக்கிறீங்க. எங்க ஜிங்கத்தை நீங்க ஆடி சேர்த்து போடுவீங்களா? நான் பட்டே கட்டுறேன். ஆடணுமாவா? ஏ சோழி தெரியாம தெரியாதீங்க. போட்டாப்பிள்ளைனா ஒரு தார் பாய் பரட்டு கிழிஞ்சு விட்டுங்க. போட மாட்டேன். கட்ட புள்ள குட்டை புள்ள கருகமணி போட்ட புள்ள கட்ட புள்ள குட்டை புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணன் முடிவு இல்லை சொல்லல நல்ல காரணமா வந்து சொல்ல அடே கட்ட புள்ள குட்டை புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணன் வந்து கண்ணப்பா இப்போ உட்காந்து ஒரு குத்து. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணத்தில் வந்து உள்ள கண்ணம்மா காரியத்தை மனதிலே அவே
உட்கார்ந்து ஒரு குத்து. கட்டப்புள்ள குட்ட புள்ள கருவலி போட்ட உள்ள கண்ணங்குழி விழுந்த செல்லம்மா காரியம்மா அப்படியே பத்தியா மாடு புடி விட்டுருச்சாத்தியா. என்னம்மா அந்த மாதிரி நீ வச்சுக்கமா. வள்ளி 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 நான் இல்லங்க வள்ளி. ஆமா நான் இல்ல. வள்ளி வள்ளி நான் இல்லங்க. வேற பயங்கரமான அக்கிரமம் இருக்க மாதிரி. வள்ளி நான் இல்ல வள்ளி. ஐ நான் இல்ல. அது நவமோகினிங்க. நீங்க நான் இல்லங்க. நீங்க தாங்க. இல்லங்க வள்ளி இல்லங்க நான் இல்ல. இருங்க வள்ளி நான் கூப்பிடுறேன். வள்ளி இன்னும் வரல. இது உங்க தங்கச்சி. தங்கச்சியா ஐயோ அண்ணனா அண்ணா. தங்கச்சி கூப்பியா. ஆமா தங்கச்சி. ஆமா இன்னைக்கு கொஞ்சம் விசேஷமா இருக்கு. வித்தியாசமாவா வித்தியாசமாவா தங்கச்சி. அண்ணா யார் வந்திருக்கா? தங்கச்சி நம்ம இடத்துக்கு வேடவர் வந்திருக்காரு. நம்ம இடத்துக்கு வேடவர் வந்திருக்காரு. வேடுவர் வந்திருக்காரா? வேடுவர் இங்க இருக்கு வந்தா மான தேடி வந்தாரா? மான் தேடி வந்திருக்காரா? மீன் பிடிப்பவர் மீனவர்கள், மான் பிடிப்பவர் மாணவரா? மீன் பிடிப்பவர் மீனவர்கள், மான் பிடிப்பவர் மாணவரா? மாணவரா? அவர் மான் பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? நீங்க ரெண்டு பேருமே பாக்கல, நானும் பாக்கல. வாங்க உள்ள பாக்கல. ரெண்டு பேரும் நின்னுங்க யூடியூப் ஓடுது. அப்படியே முதுகுல கைய வச்சு இழுக்கிறிய நம்பர் போட்டவருக்கு. அண்ணா இடத்தவர் வந்தவருக்கு அறையல் கொடுத்தீங்களா? நீங்க ரெண்டு பேரும் கொடுத்தீங்களா? நீங்க என்ன கொடுத்தீங்க? இந்த பிள்ளை என்ன கொடுத்துச்சு?
அவர் எப்ப கொண்டு நான் அதுக்கு பால் குடிக்குமா அவர் பழம் கொடுத்தாருமா வாங்கினாரா? நல்லா வாங்கினாரு அவரும் கொடுத்தாரு ஏன்னா வந்த வரைக்கும் நீங்க 2 பேரும் வரவேற்பு கொடுத்தீங்க. அப்ப நான் கொடுக்கவா? கொடுங்க பாப்போம் வணக்கத்துக்குரிய விடுமுறை வருக. கண்ணால் காண்பது பை, காதால் கேட்பது பை, தீர விசாரிப்பது பை. கலைஞர்கள் மான் கேட்டு படிச்சுடணும்னு ஆசைப்படுறீங்க. தாங்கள் எங்க இருந்து வர்றீங்க? உங்க ஊர் பேர் விவரமாக சொன்னால் முடிஞ்சா செய்வோம். முடியாட்டி முகத்திரை மண்ணு மாட்டோம். தாங்கள் எங்க இருந்து வர்றீங்க? விவரமாக எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். சமூக இடைவெளி தேவை. அப்படிதான் வச்சுக்கோங்க. அதை நம்ம கடைக்கு பிடிக்கணும் இல்லையா? கடைக்கு பிடிக்கணும். என்ன அவசரம்? என்ன வந்தா என்றாயே, வா மகனே என்றாயே, தந்தை எனக்கு தமிழை சரமாய் தொடுத்து உன்னை மறப்பேனா, உன்னை பாராதிருப்பேனா? என்னைத்தான் எரியும் நெருப்பினை போட்டாலும் என்றும் அழியா நெருப்பென்று சொல்லக்கூடிய வகையிலே வள்ளுவன் வாக்கிலே பிறந்து கம்பனின் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் கல்லுக்குள் சிலையாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் வாழ்ந்திருக்கக்கூடிய வகையிலே தமிழ் என்றால் அது அமிழ்ந்து என்று உருவாகுமா? அப்பேற்பட்ட வகையிலே தமிழ் சென்ற வகையில் தாங்கள் யார், எங்கிருந்து வருகின்றீர்கள், என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்ட காரணத்தினாலே இதோ கூறுகிறேன். நான் யார், எங்கிருந்து வருகின்றேன், என்ன காரணத்திற்காக வந்திருக்கின்றேன் அப்படிங்கிற விஷயத்தை இதோ
தம்பி, எனது பெயர் கந்தவேடன். என் தந்தை பிரணவேடன், தாய் பார்வதி விடுச்சு. காலையில் அன்னை தந்தையரை வணங்கினேன். அதன் பிறகு அடிவாரத்தில் கண்டேன் ஒரு மானை. கொண்டேன் அதன் மீது காதல். ஏழை வந்தவான் உங்கள் வளத்திற்கு நுழைந்து விட்டது. தாங்கள் அனுமதி அளித்தால் என்னுடைய குட்டியை கைப்பிடிக்க வந்திருக்க. நீங்க சம்மதம் கொடுப்பீரா? என்ன கொடுப்பீரா? சம்மதம் கொடுப்பீரா தம்பி? சம்மதம் கொடுப்பீரா? விரட்டி வரல, துரத்தி வரல, சரி. தேடி வரல. உங்க சம்மதத்தோட இந்த குட்டிய கைப்பிடிக்க வந்திருக்கேன். சரி. சின்ன குட்டி, சிங்கார குட்டி, சரி. அழகான குட்டி, அற்புதமான குட்டி, சும்மா சொட்ட வாழ குட்டி. அதனால கைப்பிடிக்க வந்திருக்கேன். கை பிடிக்க வந்திருக்கீங்க, ஆமா. மான் பிடிக்க வந்திருக்கீங்க. நீங்க இல்ல மான் பிடிக்க வந்திருக்கீங்களா, கை பிடிக்க வந்திருக்கீங்களா? அதே மான் குட்டியை பிடிக்க வந்திருக்கேன். மான் குட்டியை எப்படி பிடிக்க போறீங்க? கைப்பிடிப்பேன். கையால ஏன் கையை இல்ல? யாரு? என் கையை மானை பாத்தீங்களா? கையால பிடிப்பேன். மானை பாத்தீங்களா? பார்த்தேன். பார்த்தவன பிடிக்க வேண்டியதானே? இது விளையாட்டு பருவங்க. அது எப்படிங்க விளையாட்டு பருவமா இருக்கா? இருங்க, இது எனக்குனே பிறந்த குட்டி, சரி. சொந்தமான குட்டி. சரி. அது விளையாடட்டும். ஆனா விளையாட விட்டு பாக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப ஒரு குழந்தை எடுத்து வச்சுக்கோங்களேன். அந்த தாய் தப்ப என்ன செய்வாங்க? நம்ம ஒரு சொல்லுவாங்க, குழந்தை இறுதி ஆடுகிறது என்பது மக்கள் மழலை சொற்களாக அப்படின்னு. அந்த குழந்தை பேசுகிற அந்த பேச்சை கேட்கும் பொழுது அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அந்த மழலை பேச்சை கேட்கும் அப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படணும். அதே மாதிரி அந்த குழந்தை தமக்கு மேல கீழே விழுந்து எந்திரிக்க அப்படி நடந்து போகும். இதை பார்த்து அந்த தாயும் தந்தையும் மிகப்பெரிய சந்தோஷப்படைவாங்க. ஏன்னா ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுக்கு சொர்க்கத்திலே இடம் கிடையாது அப்படிங்கிறது ஐதீகம். பிள்ளைகள் இல்லா வீடு பேய்கள் வாழும் சுடுகாடு அப்படின்றாங்க. அப்ப அந்த குழந்தை அவரது பேசுகின்ற பேச்சை கேட்கும் பொழுதும் அது நடந்து தவழ்ந்து போகும்போது அதை எல்லாத்தையுமே பார்த்து அந்த தாயும் தந்தையும் ரசிப்பாங்க. அது மாதிரி ஏன் குட்டி, ஏன் சின்ன குட்டி இது எப்படி விளையாடுது, சரி. அதனுடைய விளையாட்டை நான் ரசிக்கிறேன். மானை பாருங்க, ரசிங்க. சரி. வேணான்னு இங்க சொல்லுங்க. பாருங்க. ஆனா மானை கட்டி பிடிக்கணும்னு நினைச்சீங்க, அழக ரசிக்கிறாங்க, அடிச்சுதான் இல்லைன்னு வேற வழியே இல்ல. அழக ரசிக்கிறாங்க, அனுபவிக்கதான் நினைக்க கூடாது. எப்படிங்க, எப்படிங்க? தவறுகள் கூட செய்யலாம், எப்படி தப்பான எண்ணம் இருக்கக்கூடாது. ஏன்னா எண்ணங்களை கோடிக்கணக்கில் எண்ணலாம், எழுத்துக்களை லட்சக்கணக்கில் எழுதலாம், சரி. வார்த்தைகளை ஆயிரக்கணக்கில் பேசலாம். ஒரு மனித வரம்பு மீறி பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நட்ட நடவுல பரப்படிச்ச கதை மாதிரி ஆயிடும். விவசாயிகளுக்கு தெரியும், சரி. நடவு நட்டிருப்பாங்க, வெள்ளாம அப்படியே தலதளம் வளர்ந்து போயிருக்கும். வெள்ளாம தலை இந்த பக்கம் அப்படி கையை நீட்டுங்க. இந்த பக்கம் இப்படி நல்லா தலதளம் வளர்ந்து போயிருக்கும் போது கையை வெடிச்சு ஒரு வேட்டைக்கு வந்தா வேட்டைக்கு வந்த மாதிரி பேசலாம், மான் பிடிக்க வந்த ஒரு மாதிரி பேசலாம். ஏன் இப்ப கோவப்படுறீங்க? நான் ஏதாவது கோவப்படுறேன்? என்னமோ உங்களுக்கு எனக்கு எப்படி சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கேன்? இல்ல, உங்களுக்கு எனக்கு என்ன பகையா? சொத்து தகவல கோவப்படுறீங்க? நீங்க வந்து அப்படித்தானே எனக்கு சாண்ட பேசுறியா? கை எந்த பக்கம் நிற்கக்கூடாது. இப்படி கோவப்படுங்க, வேகப்படுங்க, விவேகப்படுங்க, ஆசைப்படுங்க, அப்படி படுங்க. சரி, ஆமா கொடுத்துட்டீங்கன்னா நான் கதைக்கு வந்துடுறேன். இப்படி தளதளன்னு வளர்ந்து இருக்கிறத போய் திரும்ப பரம்பரிச்சா நல்லா இருக்குமா? இந்த வெள்ளாம கட்ட சீரழிஞ்சு வராதா? அப்ப வரம்பு மீறி பேசக்கூடாது. ஒரு வார்த்தை வெல்லும், அது மாதிரி நான் கட்டுப்பாடா உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன். கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷமா கொண்டு வருது பாருங்க. இந்த மான்குட்டிக்கு அந்த அண்ணன் தான் நல்லா கவனிக்கிறாரு. என்னன்னு 1 லட்சம் ரூபாய்க்கு கட்டில் வாங்கி போட்டுக்கப்பா இந்த குட்டிக்கு. அது நான் சொல்றேன், அந்த நீ கேட்ட அந்த மெத்த ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கேன். இங்கதாயா நீ வந்து பார்த்தா தானே வீட்டுல வந்து பாருடா. நீ பழைய வீட்டுல வந்து பாரு. ஆமா, அதே மாதிரி இந்த குட்டிக்கு பட்டு மெத்தப்பா, அது 50,000. அது மட்டும் இல்ல, மல்லிகை, முல்லை, ரோஜா, அந்த பூக்கள்லாம் எவ்வளவு வாங்கி இருக்கு தெரியுமா? அதுவே 25,000 வாங்கி வச்சிருக்கியா? ஆமா, அதுவே குளிச்சாங்க, தோட்டத்தை அழிச்சுட்டாங்க, புத்தகம் எல்லாம் அப்படி சேர்ந்து அப்படி வாங்கி வச்சிருக்கேன். இந்த குட்டிக்காக இந்த குட்டியை கொண்டு போய் வீட்டுல போய் கொஞ்சம் அதே மாதிரி வாசனை திரவியங்கள் அது 10,000 வாங்கி வச்சிருக்கியா? சும்மா கம 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 மணக்கணும்ல,
அந்த வாடை இந்த வாடை தூக்கி போடணுமியா அந்த காட்டுக்குள்ள இருக்க வாழைய ஆமா அந்த வாழை அதுக்காக அதுக்கு வந்து 10,000 வாங்கி வச்சிருக்கேன் வாசனை திரவியங்கள் அதெல்லாம் கூட்டு இந்த குட்டியை கொண்டு போய் சும்மா மட்டை மல்லாக்க படுக்க வச்சு குப்புற படுக்க அது நல்லா இருக்காது அது வேற வேலையா குப்புற போடுறது மட்டை மல்லாக்க படுக்க வச்சு வாங்க ஒரு உதாரணம் சொல்லு சும்மா வாங்க அது பயங்கரமான மாளிகை வீடு எல்லாமே 6 படை வீடு நீ என்ன செல்லிலே எடுத்துருவோம்டா நீ ஒரு ஆள் நீ வாங்கல நீங்க வந்து அந்த மான்குட்டின்னு வச்சுக்கீங்க சரி அவங்கதான் மான்குட்டி நீங்க அந்த மானை பிடிக்க வந்திருக்கவரு ஒரு பேச்சுக்கு மான சும்மா இப்ப நீங்க அந்த குட்டி இது வாங்க உங்களை கொண்டு வந்து அந்த மட்ட மல்லாக்க படுக்க வச்சு அம்ப உள்ள மறைச்சு வச்சு இந்த குட்டி எல்லாருமே அங்க இருந்து வந்திருக்கோம்ல அவரே அங்க இருந்து வந்திருக்காரு கதையை சொல்லுங்க ஆமா சரி இதை கொண்டு இந்த குட்டி அப்படி கட்டில கொண்டு மட்டமல்லாக்க படுக்க வச்சு இங்க வாங்குங்க பக்கத்துல வாங்குங்க ஒரு உதாரணத்துக்காக சொல்ல போறேன் அப்படி இறுக்கி அணைச்சு சும்மா நச்சு நச்சுன்னு அத்தாடி என்ன செஞ்சாரு எப்படி செஞ்சு நச்சு நச்சுன்னு இறுக்கி அணைச்சு ஒரு உமா கொடுக்கும்போது அந்த குட்டி அப்படியே ஒரு சிரிப்பு பாருங்க அது ஒரு சிரிப்பு அதனால பார்க்க கண்கோடி வடுமையா முதல்ல நம்ம தான் அப்புறம் 2வது தலைவர் வருவார் இப்படிலாம் வாங்கி வச்சிருக்கேன் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா சம்மதம் கொடுத்தா சம்மதம் கொடுத்தா எங்கிட்ட கொண்டு போயிருவேன் சம்மதம் கொடுக்கலாம் நான் தூக்கிட்டு போயிருவேன் எப்படி தூக்கிட்டு போவீங்க உள்ளதானே இருக்கு தானே நீங்க தூக்கிட்டு போக முடியும் வாங்க காட்டுங்க நான் பாத்துக்கிறேன் ஏன் அந்த பக்கம் வாஸ்து சரியில்லையா ஏப்பா இடமா இருந்தா நம்ம வாஸ்து சரியில்லையோ இல்ல அது வாஸ்துல ஒரு விஷயம் இருக்கு என் தம்பி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வீட்டுல வந்து ஒரு வீடு இருக்கு அப்படின்னா ஆண் ஆதிக்கம் பெண் ஆதிக்கம் அப்படின்றது இந்த நீண்ட அகலம் எப்படி இருக்கோ எந்தெந்த திசையில இருக்கோ அதை பொறுத்து அந்த வீட்டுல பெண்ணுடைய ஆதிக்கம் ஆணுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் இப்ப தெற்கு வடக்குல நீளம் கூட இருந்துச்சு வச்சுக்குவே வடக்கு திசம் அதிபதி யாருன்னா வடக்கு திசைக்கு குபேரன் தென் திசைக்கு அதிபதி யமதர்மன் அப்ப இந்த தெற்கு வடக்குல நீளம் இருந்துச்சு வச்சுக்கவே அதுல வந்து பெண் ஆதிக்கம் தான் அதிகம் இந்த கிழக்குல இருக்கிற நீளம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல ஆண் ஆதிக்கம் இருக்கும் இப்ப இதுல வந்து இவங்க மாறி வர்றாங்க அப்ப வாஸ்து சரியான்னு கேட்கிறேன் என்னது அப்படி வராது எங்கிட்டாவது ஒரு ரூபம் கூடத்தான் இருக்கு நீளம் கூடத்தான் இருக்கு கொஞ்சம் அகலம் கம்மி சுருக்கமா தான் இருக்கு இந்த கேட்டு பார்ப்போம் மக்களை கேட்டு பார்ப்போம் அப்படித்தானே இருக்கு வீடு பாருங்க எந்த பக்கம் கொஞ்சம் நீளம் தான் இருக்கு அதுல அகலம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் என்னமா சொல்றாங்க கொஞ்சம் தான் நீளமா இருக்குமா கொஞ்சம் கூட தான் நீளமா இருக்கு வீடு வீடு ஆமா வீடுமா கால நல்லா கேளுமா ஆமா அகலம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு பொழுதுவா நம்ம அளவு எந்திரிச்சு போயிட்டாங்க அதனால கம்மி குறைச்சு பேசுறேன் அதனால நம்ம கொஞ்சம் குறைக்கிறோம் நாளைக்கு பார்த்து என்னடா நீங்க இப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிக்கிற மாதிரி அது போயிடக்கூடாது வீடு எடுக்கிறது முப்பாட்டி எவ்வளவு நேரம் ஆச்சு அது சும்மா சோகேஸ் வச்சிருக்கு சும்மா அது அப்படி சொல்லக்கூடாது அது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறேன் சரி பரவாயில்ல நல்ல மனுஷன் எங்க அண்ணன் எப்படிப்பட்ட மனுஷன் எச்சியை ஒழுக விடுறாரு குடும்பம் இந்த பிள்ளை வேட்டைக்கு போயிருக்காங்க ஏப்பா முன்ன பிள்ளை வேட்டைக்கு போயிருக்காங்க போகாம இந்த பிள்ளைக்கு பாத்துக்கங்க கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது போய் ஐயா உங்க மாநில வந்திருந்தாங்க ஐயா வருவரே
தாங்கள் கூறியமான இங்கதான் இருக்கு வாங்க பேசுறீங்க வாங்கன்னு சொன்னது எங்கேயும் பண்றியா நான் ஏதாவது இப்ப பேசுனேன் வாங்க சும்மா ஏன் பேசாம தான் நின்றுகிட்டு இருந்தேன் நீங்க வந்துருக்கீங்களா கூப்பிடுறீங்க அப்புறம் வராம இருக்க முடியுமா ஐயா வீடு வரை தங்கள் கூறியமான இங்கதான் இருக்கு வாங்க முடிச்சிருக்கோங்க அப்படி நான் சொல்ல வேண்டியதுல இந்த பொம்பளை புள்ள பக்கத்துல வருது அதான் உங்களுக்கு வருமா இல்லைன்னா வராதா நான் ஏதாவது இல்ல சொல்லுங்க ஏன் நீங்க பயப்படுறீங்க மான் எங்க பாத்தீங்க பார்த்தவன பிடிக்கல பார்த்தவன பிடிக்க முடியாது ஏன் பிடிக்க முடியல எங்க விளையாடவே தவிர தகப்பனோட பொருளான் தான் கேட்டுதான் வாங்கணும் அதனால இடம் எங்களோட இடம் இதுதான் மேடு இதுதான் பண்ண நாங்க காட்டினாதான் உங்களுக்கு தெரியும் இல்லாட்டினா தெரியாது நீங்க சொல்ற மாதிரி இடம் உங்க இடம் ஆமா மேடு எங்க இருக்கு வாக்கியம் எங்க இருக்கு பள்ளம் எங்க இருக்கு உங்களுக்கு தான் தெரியும் சரி நமக்கு தெரியுமா சொல்லுவாங்க உள்ளூர்ல பேய்க்கு பயப்படணும் வெளியூர்ல வந்து தண்ணிக்கு பயப்படணும் அப்படின்னு ஆள தெரியாம போய் காண விடலாமா உங்க இடம் வாங்க காட்டுங்க நான் பிடிச்சுக்கிறேன் வாங்க நான் வச்சுக்கிட்டு வஞ்சமா பண்றேன் இருந்தா பிடிச்சு தர மாட்டேன் என்ன இல்லையா இல்ல மானு உங்க மானிங்க இல்ல ஏன்னா பொய் சொன்னாலும் ஒரு அப்படி சொன்னேன் ரெண்டு பேரும் நண்பனோட கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஒருத்தன் மோதிரம் கொண்டு போறான் இன்னொருத்தன் தாலி எடுத்துட்டு போறானா இந்த மோதிரம் கொண்டு போறவனும் தாலி கொண்டு போறவனும் ஒரு பாதையில நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க அந்த பாதையில என்ன எடுத்துருச்சா ஒருவர் போற பதில இருவர் போக கூடாது அப்ப தாலி கொண்டு போறவன் முன்னாடி நடந்து திருமணத்தை முடிச்சு வைங்க அப்படின்னு அவன் சொன்னானா இந்த தாலி கொண்டு போறவன் ஒரு பாதையில நடந்து போயிட்டு இருந்திருக்கா போன நேரத்துல என்னாச்சு ஒரு காட்டுக்குள்ள ஒரு பொம்பளை போய் பாக்குறேன் ஏங்க உங்களை தாங்க சொல்லுங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்கேன் இல்லங்க கதையில சொல்லிட்டு இருக்கேன் ஓ கதை விடுறீங்க ஆமா உள்ள வரணுங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன் நீங்க சரின்னு சொன்ன இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரி நான் தயார் ஏங்க நான் கதையில தாங்க சொல்லிட்டு இருக்கேன் ஆமா அப்ப என்னாச்சு அவ என்ன சொன்னானா ஏங்க நீங்க கதையில அப்ப நீங்க யாருன்னே தெரியாது உங்களை முன்னையும் பார்த்ததில்ல பின்னையும் பார்த்தது அவ்வளவுதானே கதையில தாங்க சொல்றேன் அப்ப அவ என்ன சொல்றா நிச்சயம் பண்ணியாச்சுங்க எனக்கு எப்ப ஒரு வாரம் தாங்க இருக்கு உங்களுக்கு நிச்சயம் பண்ணியாச்சா கதையில அப்ப அவ என்ன சொன்னானா இல்லங்க உங்க மேல ஆசை வச்சுட்டேன் எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி உங்களை கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொன்னாங்க சந்தோஷம் தானே அதுக்கு நீங்க என் மேல நீங்க ஆசை வைக்கிறீங்களா பேசாம மாய போட்டுட்டு இங்கே நிக்கல நீங்க அவ்வளவுதானே அவ்வளவுதானே அவ்வளவுத அப்ப என்னாச்சு தன்னோட கல்யாண பண்ண மாப்பிள்ளைய கையோட கூட்டி வந்தானா கூட்டி வந்தவனே அவ என்ன சொன்னானா இவர் தாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு அப்படியா ஐயா ஏன் ஊருக்கே வந்துட்டு ஏன் இடத்துக்கே வந்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்க மாட்டேன் இவ்வளவு பெரிய கள்ளத்துக்கு மண்டையில போட்டான் மண்டை நசுக்கி செத்தே போயிட்டாங்க அவன் மண்டை நசுக்கி செத்தா தெரியாம உங்களை சொல்றேன் நானு எல்லாம் சேர்த்தது ஊரா அப்படித்தாப்பா புரியாட்டி விட்டுருங்க அவன் மண்டை செத்தா இறந்தவனே என்னாச்சு அதான் நம்ம கொலையும் பண்ணிவிட்டா கல்யாணம் ஒரு வாரம் தான் இருக்க கொலகார பாவி பைய போனானே அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பண்ணானா பணமரத்துக்கு அடியில ஒரு போய் நண்பனை போட்டான் அப்ப மோதிரம் கொண்ட நண்பனாகப்பட்டவன் தேடி போனானா அங்க இருந்து கொண்டவன் நடந்து வந்துகிட்டு இருந்தானா இவன் கேட்டானா மரமேறி மரபூசு மரபிடித்து போறவரே என் நண்பனை கண்டுகிறோம் அதுக்கு அவன் சொன்னானா நண்பன் தத்து 3 நாள் ஆச்சு நண்பனை கொண்டு தத்து 6 நாள் ஆச்சு நண்பன் செத்து 3 நாள் ஆச்சு நண்பனை கொன்றவன் செத்து 6 நாள் ஆச்சு 3 நாளைக்கு முன்னாடி அவன் இறந்து போயிட்டான் செத்து போனவன் எப்படி என் நண்பனை கொண்டு இருப்பான் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் அப்ப அவ என்ன பண்ணானா அந்த மோதம் நண்பன் அவன் கொண்டவன் என்ன பண்ண சொன்னா 3 நாளைக்கு முன்னாடியே பனைமரத்துல இடி விழுந்துருந்துச்சு 3 நாள் சென்று ஒரு நண்பனாகப்பட்டவன் மரத்துல உட்கார்ந்து இருந்தான் திடீர்னு வந்து மண்டலஜி செத்து போயிட்டான் ஆனா கொண்டது உண்மை அந்த நேரத்துல பொய் சொன்னாலும் பொருந்துராப்படி சொன்னா பாத்தீங்களா அது மாதிரி இங்க பொய் சொன்னாலும் பொருந்துராப்படி சொல்லணும் இத்தடிலோக எடுத்தடி குப்பைகளுக்கு பட்டு சபத்து மரங்கச்சிய ஒட்டிக்கிழமை ஏன்னா கம்பன் மகனை காப்பாத்துனது யாரு என்னை மாதிரி ஒரு பெண்ணுதான் ஏன்னா ஆனானப்பட்ட ஆளுகளை வேட்டைக்கு போனாங்க கம்பன் மகளை காப்பாத்தினாங்க இவன் நாளாதானே அவனுக்கு அழிவை ஏற்பட்டுச்சு எப்படி இவ சும்மா இருந்திருக்கணும்ல யாரு அந்த கதையில அம்பியாவதி அமராவதிக்கு காதல் ஏற்பட்டுச்சு இல்லையா இந்த அம்பியாவதிக்கு
அமராவதியின் காதல் ஏற்படும் போது மன்னர் பார்த்தாரு 100 கவி பாராயணம் அப்படின்னு சொல்லி சொன்னார். கவி சிற்றின்பம் இல்லாம இவன் என்ன பண்ண அவசரப்பட்டவன் முதல்ல அந்த விநாயகர் காப்புன்னு சொல்ற அந்த காப்பு பாடும் போதே அதாவது ஒவ்வொரு பூவை எடுத்து வைக்கணும். அத கணக்கு சேர்த்துட்டேன். இவன் என்ன விட்டு அவசரப்பட்டு ஐயா ஒட்டிக்க போறேன். ஏங்க நீங்க பேசும்போது இடிக்குது நாம இடிக்குதோ இல்லையா உங்க கையே சரியில்லையே. என் கையும் சரியில்லையா பாருங்க. இல்லைங்க யாராவது கைய பாருங்களேன் நல்லா பாருங்க. கையில எது பார்க்க தெரிஞ்சா பாருங்களேன். குறி நல்லா பாப்பீங்களா? அதெல்லாம் நல்லா பாப்பா. இல்ல நீங்க கதையத்தான் சொல்லுங்க. குறி நல்லா பாப்பீங்களாமே. இத வச்சு என்ன பண்ண போறீங்க? அதத்தான் நான் சொல்றேன். குறி நான் பாக்குறேன். நீங்க சொல்லுங்க. அப்ப இந்த ஒவ்வொரு பூவா எடுத்து வைக்கணும். ஒரு கவி பாடும் பொழுது ஒரு பூவை எடுத்து வைக்கணும். விநாயகர் காப்பு பாடும் போது இவன் என்ன பண்ணிட்டு அவசரப்பட்டு ஒரு பூவை எடுத்து வச்சுட்டான். இவன் சிற்றின்பம் பற்றி பாடக்கூடாது, பேரின்பமா பாடணும். அப்ப இவன் பாடிக்கிட்டே இருக்கும்போது கடைசியில 99 கவி பாடிட்டான். இவன் 100 பூவை எடுத்து வச்சுட்டான். எடுத்து தலையாரு நிறைய வரைக்கும் அப்படி தலையை காமிச்சால. ஆஹா அதெல்லாம் முடிஞ்சு நம்ம 100 கவி பாடிட்டோம்னு நினைச்சு என்ன பண்ண சிற்றின்ப கவி பாட ஆரம்பிச்சிட்டான். இதனால என்னாச்சு? இந்த பொம்பளைனால இந்த அமராவதி இருக்கல்ல அமராவதினால கிடைக்கிற என்ன மண்ணு அவனுக்கு சிறைச்சேதம் ஏற்படுத்திட்டான். நாடு கடத்தினாங்க. சிறைச்சேதம் ஏற்படுத்திச்சா? அது காரணம் யாரு? இந்த பொம்பளை. எந்த பொம்பளை? அமராவதி. அதே பெண்ணு தானே வந்து காவலுக்கு கொடுத்தாங்க இல்லையா? பாத்தீங்கன்னா காப்பாத்தினார் கொட்டி கலங்கினான் நாவில் வழங்கோஷி. அது வந்து காப்பாத்துறது யாருன்னா சரஸ்வதி. கலைவாணி காப்பாத்தினா இல்லையா? அது கலைவாணி சொல்லுங்க, அது தெய்வம். இங்க என்னாச்சு? அமராவதி கொண்டாட அவனாலதானே செஞ்சான். இல்ல ஏன்னா ஆனப்பட்ட ஆளுகளா வேட்டைக்கு போனாங்க. அவங்கனால வர முடியல. நீங்க வேட்டைக்கு வந்திருக்கீங்க, மான் பிடிக்க வந்திருக்கீங்க. நீங்க மான் பிடிக்க வந்தவங்க தெரியல. நான் சண்டைக்கெல்லாம் வரல. நான் சண்டைக்கு வரேன். சண்டைலாம் போட மாட்டேன் நானு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அருமையா ஒரு கதை சொன்னீங்க இல்லையா? என்ன கதை சொன்னீங்க? பொய் சொன்னாலும் பொறுத்த சொல்ற மாதிரி இப்படிதான் பாருங்க. அடே நல்லா கவனிங்க இந்த கதையை. அதாவது ஊர்ல ஒரு களவாணி சிரிக்கி. நான் கதை சொல்றேன், ஜாட பேசுறேன். நீங்க அப்படித்தான் பேசுங்க. அடுத்து பேசுங்க, நீங்க பேசுங்க. இந்த களவாணி சிரிக்கி வேற வேலையே கிடையாது. அப்படி போறது பட்டக்கு ஒரு கோழியை பிடிச்சு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு கொண்டு வந்துடுறது வீட்டுக்கு. இவன் வேலையை அதுதான். இந்த களவாணி சிரிக்கி சும்மா இங்க முட்டுமா எங்கிட்டாவது கிடைக்குமா, எப்படி அந்த கோழியை பிடிக்கலாம் அப்படின்னு தேடி கேட்கறாங்க பாருங்க. அவங்கெல்லாம் ஒரே அமுக்குங்க. இப்படி கோழி திருடுறதா இவன் வேலை. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அங்க பக்கமா எல்லா பக்கமும் திருடிட்டான். பக்கத்து வீட்டுக்கார கோழியை திருடிக்கிட்டான். அவ சும்மா இருப்பாளா? இப்ப திருடினவன் என்ன பண்ணா, வீட்டுக்கு போய் அந்த கோழிய அடிச்சு எல்லாம் மஞ்சள் பூசி எல்லா பல விதமா எடுத்து கொண்டு வந்து என்ன பண்ணிட்டா, குழம்பு வச்சுட்டான். குழம்பு வச்சுட்டு ஒத்த எலும்ப தூக்கி வீட்டுக்கு பின்னால புதைச்சு வச்சுட்டான். நல்லா கவனிச்சுங்க, ஒத்த எலும்ப தூக்கி வீட்டுக்கு பின்னால புதைச்சு வச்சுட்டான். புதைச்சு வச்சுட்டு அந்த குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்டான். நல்லா தான் சாப்பிடுறா. வெறும் கோழி தெரியாது, அது நாட்டு கோழி. இப்படி திண்டு விட்டு இப்படி என்ன எங்கிட்ட தான் போகுது சாப்பாடலாம். நாட்டுக்கோழியா நாட்டுக்கோழியா? நாட்டுக்கோழி. இல்ல இல்ல, அது பிராய்லர் கோழின்னா அது வேற மாதிரி, அது வேற, அது சாப்பிடக்கூடாது. ஆமா, இந்த நாட்டுக்கோழி நல்ல வெட்ட கோழியா பிடிச்சு சாப்பிட்டு விட்டான். ஒத்தலுமா அதை தூக்கி போட்டான். அப்ப இந்த கோழியை பறிவுறுத்த என்ன பண்ணா, இவத ஒரு மாதிரி அப்படி நம்ம வீட்டு பக்கம் வந்து தெரிஞ்சான். அப்ப இவத அந்த களவாணி சிரிக்கி இவனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம போய் கேட்டு போறேன். என்னங்க கதை உங்களுக்கு தான் சொல்றீங்க, வாங்க எங்க போறீங்க? நானும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதா? என்னன்னு நீங்க பேசுறது நான் எப்படி பக்கத்துல இருந்தேன். அப்ப இவன் என்ன பண்ணா, இந்த கோழியை பறி கொடுத்தவ போய் கேட்கிறான். ஏண்டி உன்னைய தாண்டி நான் கோழி விட்டு இருந்தேன், அதை ஏண்டி இப்படி பிடிச்ச? சரியா சொல்றீங்க. எப்படி அந்த கோழி திருடன மாதிரியே சொல்றீங்களே. அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க வந்து பக்கத்துல வேடிக்கை பார்த்த மாதிரி நீங்க நான் சொல்றது கதை தானுங்க. நான் சொல்றது கதையத்தான நானும்
நானும் சொல்றேன். அப்ப இந்த கோழி தேடினவன் என்னன்னா அதான் கிடையாது, நான் இல்ல நான் திருடல அப்படின்னு. இப்ப நீங்க எப்படி என்கிட்ட மானு வரலன்னு வாக்குவாதம் பண்றீங்களோ அது மாதிரி அவ பிரச்சனை பண்ண. கடைசியில் இவன் என்ன பண்ண, கோழியை பறி கொடுத்தவன் ஊர்ல போய் வழக்கு சொல்லிட்டான். பஞ்சாயத்து வச்சாச்சு. பஞ்சாயத்தார்கள் கூடுறாங்க ஊர்ல. அப்ப ஊர்ல போய் கேட்கிறாங்க, ஏமா என்னமா பிரச்சனை அப்படி கேட்கும் போது, ஐயா நான் என் கோழி வளர்த்தேன், அந்த கோழியை இந்த திருட்டு சிரிக்கி களவாண்டு விட்டா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, ஊருக்காரங்க இந்த களவாணி சிரிக்கிய பார்த்து கேட்கிறாங்க, ஏமா அதையே சொன்னது எத்தனை ஓயாம நீங்க சொல்றியா, களவாணி சிரிக்கணும். அப்ப ஓயாம தான் சொல்லணும், ஓஞ்சு ஓடா நல்லா இருக்குமா? அப்ப அவங்க கேட்டோம்னே இந்த களவாணி சிரிக்க கேட்கிறேன், ஏமா பாவம் அந்த புள்ள கோழியை பறி கொடுத்துருக்கு, நீ திருடுனியா, கோழியை பிடிச்சியா அப்படின்னு கேட்டாங்க. இவன் என்ன பண்ற, நீங்க பையன் சொன்னாலும் புரத சொல்லணும்னு சொன்னீங்களே அது மாதிரி அவன் என்ன சொன்னா, முக்காலும் சத்தியமா சொல்றேன். இந்த சாமி என்ன சாமி, காமராஜர், காமனா, சரி காமதகனா, சரி சரி சரி, இந்த காமராஜ் மேல சத்தியமா சொல்றேன், நான் ஒத்த எழுப்ப திங்கல. எப்படி நான் ஒத்த எழுப்ப திங்கலன்னு இவன் சொல்றான். ஊருக்காரங்க நினைச்சாங்க, அட பாவம் அதுக்குள்ள. அது பாரு, நம்ம காமராஜ் சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்றது ஒத்த எழுப்ப திங்கன்னு. இது பாரு, அது முகத்தை பாரு, பாவம் பிராணியா இருக்கு, இந்த பிள்ளைய போய் களவாணின்னு சொல்றாங்களே அப்படின்னு ஊருக்காரங்க தீர்ப்பு சொன்னாங்களாம். அப்ப இவன் எப்படிப்பட்ட சாமத்தியக்காரி, திண்டு விட்டு எல்லாத்தையும் லபக்கன்னு முழுங்கி விட்டு, மலம்பாம்பு கொடுக்குற மாதிரி முழுங்கி விட்டு, கடைசி நான் ஒத்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னு. ஏன் 2 இட்லி அங்க நிக்குது, நான் பார்த்தேன் 2 இட்லி சாப்பிட்டத. எனக்கு அது தேவையில்லைங்க. அப்படி சாமர்த்தியமா நான் திங்கல அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அது மாதிரி இப்ப நீங்க நான் மார்க்கெட்டிய வச்சுக்கிட்டு மார்க்கெட்டி இல்ல இல்ல அப்படி சமாளிக்கிறீங்க. இருக்கிற பொருளை இருக்கணும் தான் சொல்ல முடியும், அதுக்குதான் பொருளை இல்லன்னு தான் சொல்ல முடியும். அதுக்குதான் விரட்டி வரல, நீங்க கொட்டாங்கட போறீங்க நினைக்கிறேன். விரட்டி வரல, துரத்தி வரல, தேடி வரல, ஒரு சம்மதத்தோட கைப்பிடிக்க வந்திருக்கேன்னு சொன்னேன். எப்ப என்ன ஆயுதம் கொண்டு வந்து கிலோ வச்சுனா புரியா? இது என்ன தெரியுமா, இது சிலிமுகம் அப்படி சொல்ற கனியாக என்ன தன்மை உண்டு, அப்படி நீட்டா போதுங்க, எங்க அப்படி நீட்டா போதுங்க. காந்தத்துடைய தன்மை என்ன, கவர்ந்து இழுக்கக்கூடிய. ஆமா, இந்த இரும்பு துண்டை அந்த காந்தம் இழுத்துக் கொண்டது. இது இழுக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? எங்க ஒரு கேட்டது மாதிரி இருக்கா, அந்த காலத்துல ஒரு 80 இருக்குன்னா 1980 அந்த நேரத்துல எங்க பார்த்தாலும் ஒளிச்சித்திரம் அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இரும்பு துண்டை அந்த காந்தம் இழுத்துக் கொண்டது. விதி என்ன பண்றது, அதானா அதேதான். அதனால அது தன்மை அப்படி இழுத்து வரக்கூடிய தன்மை உண்டு. இருக்கு. ஆமா, இங்க காட்டுங்க. பார்த்தா ஒண்ணும் தெரியலையே. சிலிமுகம் அப்படி நான் காட்டுறேன், நீங்க வேணா வாய்ப்பு கொடுங்க. பார்த்தா ஒண்ணும் தெரியலைங்க. பார்த்தா தெரியாதுங்க, அத பயன்படுத்துற. பார்த்தா பொருள் வெளியில நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. பாருங்க, பழாப்பழத்தை பாருங்க, வெளியில முள்ளா இருக்கு. அதை அப்படியே அறுத்து அப்படி 2 புலந்து அதை கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி புலக்கணும். அது புலந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதை எடுத்து அப்படி எடுத்து அதை சுவைக்கும் போது எவ்வளவு சுவையா இருக்கு. அது மாதிரி ஆளை பார்த்து இடப்படக்கூடாதுங்க. எந்த புத்தகம் எந்த பாம்பு யாருக்கு தெரியும், ஆளை பார்த்து இடப்படாது மூத்துக்காம இருக்கேன். அது மாதிரி வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணாம எடுத்துட்டா நான் பாட்டு போயிருவேன். நான் வச்சுக்கிட்டு வஞ்சமா பண்றேன், பிரசவ வழி வந்த மாதிரியே இப்படி என்ன பண்றதா, பிரசவத்துக்கு ஒரு கும்பிடு இப்படிதான் நிப்பாங்க. என்ன ஆளுக்கு இருக்க என்னைய பார்த்தா மாசமா இருக்க மாதிரி தெரியுதா? நான் வேணா ஆக்கிட்டு போறேன். பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொன்னீங்க. நல்ல சாட பேசுறீங்க சாமிங்களா. இப்ப மானு வந்துச்சுன்னு சொல்றீங்க, நான் வரலன்னு சொல்றேன். பரம்பரை வேடுவரா பஞ்சத்துக்கு வேடுவரா? பரம்பரை வேட்டைக்காரன் என்ன பண்ணுவாங்க, பஞ்சத்துக்கு வேட்டையாரன் தெரியுங்களா? பரம்பரை வேட்டைக்காரங்க 4 திசையில எந்த பக்கம் வேட்டைக்கு போனா வெற்றி பெற்று வர முடியும். பரம்பரை வேடுவருக்கு தெரியும். பஞ்சத்துக்கு வேட்டையாரன் தெரியுங்களா? இன்னைக்கு கிடைச்சத பரம்பரைக்காவும் வேட்டையாட தெரியும்,
பஞ்சத்துக்கு நான் வேட்டைக்கு வருவேன். இப்ப ஒருத்தர் திடீர்னு வரலன்னு வச்சுக்க, ஒரு நாயை வேட்டைக்காரன் திறந்தா மூட முடியல. ஒரு விஷயத்தை சொல்லிக்கங்க. ஒரு வேட்டைக்காரன் இப்ப இங்க வரலன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்துல எனக்கு ஒரு தகவல் கொடுப்பாங்க. அப்ப நான் வந்துருவேன். அப்ப அந்த 10 பேருக்கு ஒரு பொழப்பு கிடைக்குது இல்லையா? அப்ப அதே நேரத்தில் நான் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொழப்பு கிடைக்குமா? அதான் பாருங்க ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு மணி இன்னைக்கு தான் சொல்றேன், சொல்லுவான். மிகப்பெரிய ஒரு நாதஸ்வர கலைஞர் ஒரு திருவிழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுல 1000 பேர் இருக்காங்க. அந்த கல்யாணத்துல நாதஸ்வரம் வாசிக்கிற, இது உண்மையான நடந்த சம்பவம். அந்த நாதஸ்வர கலைஞரை அழைத்திருக்காங்க. அவன் கூப்பிட்டு வந்தோடனே 1000 பேர் இருக்கிற இடத்துல இவர் வாசிச்சுட்டு இருக்காரு. யாருமே கண்டுக்கல. நல்லா கவனிச்சுக்கோங்க, உண்மை சம்பவம். யாருமே கவனிச்சுக்கல. இவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. என்னடா நம்ம இவ்வளவு உயிரை கொடுத்து இப்ப நம்ம தம்பி வாசிக்கிட்டு இருக்காருன்னா அதை நல்லா ரசிச்சு தானே அவருக்கு ஒரு சந்தோஷம் உற்சாகம் ஏற்படும். அந்த தருணத்துல இவர் கஷ்டப்பட்டு நாதஸ்வரம் வாசிக்கிட்டு இருக்காரு, யாருமே கண்டுக்கல. திரும்ப விழாக்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லைட் கொண்டு வருவாங்க, இந்த பெட்ரோமாக்ஸ் லைட். அதெல்லாம் இருக்கான்னு தெரியல, அந்த காலத்துல இருந்துச்சு. உண்மை சொல்றாங்க, தொங்க விட்டு நடத்திருக்காங்க. ஆமா, இது உண்மையான சம்பவம். அப்ப இந்த பெட்மாஸ் லைட்டுக்காரர் மட்டும் அதை பார்த்துட்டு சந்தோஷமா கை தட்டினார். கை தட்டினோடனே அவர் வந்து அந்த நாதஸ்வர கலைஞர் கேட்கிறார், இத்தனை பேர் 1000 பேர் இருக்கக்கூடிய நேரத்துல 999 பேர் நான் வாசிக்கிறத பத்தி எதுவுமே கண்டுக்கல. அவங்க சொல்லிட்டாங்க, நீ வந்த காசை வாங்கிட்டு நீ வாங்கிட்டு போயா, ஏன் கண்டுக்கலன்னு கேட்கிற அப்படின்னு அவங்க அப்படி பதில் சொல்லிட்டாங்க. இவரு வருத்தப்பட்டு அந்த கை தட்டினவர் தெரியும் சந்தோஷமா அவருக்கு நன்றி சொல்லிட்டு போறார். சில காலங்கள் ஆச்சு. அப்படி சில காலங்கள் ஆனோட இவரு இந்த நாதஸ்வர கலைஞர் வளர்ந்து மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வந்துட்டார். அப்ப ஜனாதிபதி விருது வழங்குறார். நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதி விருது வழங்குறார். விருது வழங்கிட்டு அவர்கிட்ட கேட்கிறார், நம்ம நாதஸ்வர கலைஞர்கிட்ட, இந்த விருதை வாங்கும் பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, எப்படி சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கேட்கிறார். இந்த விருது வாங்குறத காட்டிலும் அந்த லைட் வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அவர் அந்த நேரத்துல கை தட்டினாரு, எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தாரு, அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு அந்த கை தட்டின அந்த விஷயத்தை சொன்னார். பாருங்க, ஜனாதிபதி கொடுத்த விருதை காட்டிலும் அந்த 999 பேர் மதிக்காத அந்த நேரத்துல அந்த ஒரு மனிதன் அப்படி கை தட்டின விஷயம் அவருக்கு பெருமையா இருந்திருக்கு. அப்ப கை தட்டினா மிகப்பெரிய ஒரு உற்சாகம் கிடைக்கும். இப்ப நீங்க கை தட்டுன்னு வச்சுக்கோங்களேன், முகத்திற்கு 1% அழகு கூடும். அதே மாதிரி கை தட்டினா அப்படின்னா 2 கைகளை இணைத்து தட்டும் பொழுது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அப்படி ரத்த ஓட்டம் சீராக இருந்துச்சுன்னா அந்த மனுஷனுக்கு எந்த ஒரு நோய்களும் ஏற்படாது. புதுசா சொல்றாங்கல்ல சர்க்கரை, இந்த சர்க்கரையுடைய அளவு இருந்தாலும் அப்படி இப்படி இப்படி பார்த்து ரசிச்சு கை தட்டாங்க, தன்னை மறந்து ரசிச்சு கை தட்டும் பொழுது அந்த சர்க்கரை இருந்தா கூட அந்த அளவு அவர்களுக்கு குறையுமா. அப்ப அந்த ஒரு மனுஷன் அன்னைக்கு கை தட்டினது ஜனாதிபதி விருதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படி சொல்லி அந்த நாதஸ்வர கலைஞர் எடுத்து சொன்னார். அது மாதிரி கை தட்டினாங்க அப்படின்னா அவங்க ஒரு சந்தோஷத்துல சொல்றாங்க, நீங்க என் குட்டியை கொடுத்துருங்க, ஏன் அப்படி வச்சுக்கிட்டு வஞ்சம் பண்றீங்க, ஆமா கொடுங்க. உங்க குட்டியை கொடுத்தா நான் பாட்டு கொண்டு போறேன், அப்படி சும்மா தோல் மேல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். நான் பாட்டுக்க அதுதான் சொன்னேன், கட்டில் மெத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்னு. எனக்குதான் குழப்பம் கிடைக்குமா இல்லாததுக்கு இப்படி நினைப்பு குழப்பம். இங்க பாருங்க, முயன்று முனைந்து வெற்றி பெற்று இருக்காங்க. முயற்சியை திருவிளையாக்கும், முயற்சியுடைய நிகழ்ச்சி பாருங்க. முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். முயலாம வெல்லுமா? முயற்சி இருந்தால் அதுக்கு தகுந்த பயிற்சி இருக்கணும். முயற்சி இருக்கு, பயிற்சி இருக்கு. இந்த குட்டியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் இருக்குங்க. அதனால உங்க மாதனை பிடிக்கிறவங்க ஆசைப்படுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லி கேட்க மாட்டேங்கிறேன்.
வெள்ளி மல்ல வேடி வரை கேளுங்க உங்க மாலையில் வரவும் இல்ல பாருங்க இதுவே அழகுல மயங்கிறது, அது அழகுல கிறங்கிறது. தேவையிடம் பார்த்தா உங்க மாடு வழியில போங்க நான் மாடு வல்லங்கிறேன், நீங்க வந்துச்சுன்னு சொல்றீங்க. ஆனாப்பட்ட ஆளுகளா மாடு வள்ளிங்கிறீங்க, நீங்க வந்து வந்துச்சுன்றேன். மாடு வள்ளிங்க, மாடு வள்ளிங்க. மாடு வரலையா சொல்றாங்க, கிருன்னு கரண்ட் அடிச்சாங்க. இல்ல மாடு வல்லையா அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க சொல்றீங்க. நான் மாடு வல்லாம் அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாடு வள்ளிங்க இருக்கு அப்படின்னு சொன்னா சொல்லுங்க. வாங்க வேடுவரே, உங்க மாடு இங்கதான் வந்து இருக்குங்க. இருந்தா தானங்க இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. இருக்கு வேறு சொல்லுங்க. இங்க வரங்க. இப்ப ஆடவப்பட்ட ஆளுகள் வேட்டைக்கு போனாங்க. சரி, அவங்க நானும் மாடு பிடிச்சு வர முடியல. நீங்க வேட்டைக்கு வந்திருக்கீங்க. ஆடவப்பட்ட அரிசால பிடிக்க முடியுங்க. நீங்க பிடிக்க முடியும். ஏன்னா ஆனானப்பட்ட ஹரிச்சந்திரன் வேட்டைக்கு போனாரு. யாருக்காக? மக்களுக்காக போனாரு. பன்றியாகப்பட்டது மாயமா மறைஞ்சிருச்சு. நாட்டு காத்து திரும்ப வழி வாழ்ந்தாரு. வழி தெரியல. அந்த நேரத்துல ஒரு பெரிய ஒரு வயசானவர் நெருங்கிட்டு இருந்தாராம். அப்ப ஹரிச்சந்திரன் என்ன நினைச்சாராம்? வேட்டைக்கு வந்தா மன்றியாகப்பட்டது மாயமா மறைஞ்சிருச்சு. நாட்டு காத்து திரும்ப வழி பார்த்த வழி தெரியல. அந்த நேரத்துல ஒரு பெரியவரை பார்த்து ஹரிச்சந்திரன் என்ன கேட்டாரா? ஐயா பெரியவரே, உங்களை தாங்க எதுக்கா இருந்தாலும் அசைகிறதே அவருக்கு வேண்டது கொடுங்க. என்ன என்ன வேணும்? நீங்க தொடக்கி வந்திருக்கீங்களா, வினைக்கு வந்திருக்கீங்களா? நாங்க யாருக்கு வினைக்கு வர மாட்டோம். ஏன் சாமான் குட்டி கொடுத்து நான் கொடுத்துருமாமா, வச்சுக்கிட்டு வச்சா பண்ணாதம்மா. அப்ப என்னாச்சு? நான் வேட்டைக்கு வந்து பன்றியாகப்பட்டது மாயமா மறந்துருச்சு. நீங்க நாட்டுக்கு வழி போறது சைஸ வேற காட்டிட்டாரு, கைய அளவை வேற காட்டிட்டாரு. கொடுத்துருமா பாவம். நாட்டுக்கு ஆட்சி திரும்ப வழி பார்த்து வழி தெரியல. அப்படியா? நாட்டுக்கு போறத வழி சொல்ல நான் கேட்கறத உங்களால தர முடியுமா அப்படின்னு ஹரிச்சந்திரன் பெரியவர் கேட்டாரு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஹரிச்சந்திரன் வாக்கு கொடுத்தாரு. ஆனானப்பட்ட ஹரிச்சந்திரன் வேட்டைக்கு போய் வாக்கு கொடுத்ததுனால என்னாச்சு? மகனையும் பிரிஞ்சு மனைவியும் பிரிஞ்சு கடைசியில நாட்டையும் பிரிஞ்சு கடைசியில ஆனானப்பட்ட ஹரிச்சந்திரனே மயானம் காத்தாரு. நான் ஒண்ணும் உங்களுக்கு வாக்கு கொடுக்கலையே. நீங்க வேட்டைக்கு வந்திருக்கீங்க. உங்க மானை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காம வேற ஏதாவது நீங்க தேடி பார்த்து மானை பிடிச்சாலும் சரி. அது
வண்டி இங்க இருந்தாலும் மேடைக்கு வரும். என்ன உங்க சௌரியத்துக்குள்ள போறீங்க? பறவை வைக்க போறீங்க. பறவையா? நான் உங்களுக்கு வந்தவங்களுக்கு பதில் சொல்லணும். வரவையும் காவல பாத்திரமா இல்லையா? அதனால உங்களுக்கு பதில் ஏப்பா, வனம் இந்த இருக்கு. நீ நேரா பொத்துக்கிட்டு தான் போகணும் வரத்துக்குள்ள. காலில் காணும் ஓடி வந்த மாணவன் உள்ளே இருக்குது. உள்ளே இருக்குது. ஓடி வந்த மாணவன் உள்ளே இருக்குது. சின்ன கேள்வி கேட்கிறேன். தெரிஞ்சா பதில் சொல்லுங்க. தெரியலன்னா பேசாம உள்ள போயிருங்க. ஆமா ஆமா. இங்க வாங்க. உங்க மானுக்குள்ள அண்ணாலத்துல சொல்லுங்க. இருந்தா கொடுத்தவன் இல்லைன்னா இல்லைன்னு போறேன். இந்த சொல்றேன் வருங்க. நின்றுள்ளாம் நற்காரியே
மான் தேடி வந்தேன்னு சொன்னாரு. மானுக்குள்ள அடையாளம் சொல்லாம ஒரு பெண்ணுள்ள அடையாளம் சொல்லிட்டு போயிட்டாரு. எங்க அண்ணனும் தோழி எங்க போனாங்கன்னே தெரியலைங்க. பெரியகோட்டை நாட்டார் சேர்ந்து ஸ்ரீ தாமணி செல்லையனார், ஸ்ரீ 12ஆம் மையனார் திருக்கோவில் தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு 36ஆம் ஆண்டு சந்தனக்காப்பு ஆராதனை விழா நடைபெறுவதை முன்னிட்டு 14/4/2021 புதன்கிழமை சித்திரை மாதம் 14ஆம் தேதி 14/4/2021 புதன்கிழமை இரவு 10 மணி அளவில் ஸ்ரீ வள்ளியர்மண நாடகம் நடைபெற இருப்பதால் அதில் நடிக்க இருக்கும் கலைஞர் பெருமக்கள் இன்னிசை வேந்தன் புதுவை SS கலைவாணன் அவர்கள், வேலன் வேடன் விருத்தன், கரூர் S சாந்தி ஸ்ரீ அவர்கள் வள்ளியாகவும், அன்பு மாப்பிள்ளை பழத்தக்காடு R ரஞ்சித் அவர்கள் நார்வராகவும், மணவை B முரளி அவர்கள் பபுனாகவும், புதுவை M ஹரிதாரணி டான்சராகவும், இன்னிசை தென்றல் ஐயப்பன் அவர்கள் ஹர்மனியமாகவும், அப்புராஜ் அவர்கள் மிருதங்கமாகவும், NK சாந்தார் அவர்கள் ஆல்ரவுண்டாகவும், புதுவை முருகேசன் அவர்கள் தாளமாகவும் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடகத்தின் அமைப்பாளராகிய நமது S பழனிசாமி அண்ணா அவர்கள் நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்நாடகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விழா கமிட்டியின் சார்பாகவும் அண்ணன் பழனிசாமி அவர்கள் சார்பாகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்க அண்ணனும் தோழி எங்க போனாங்க தெரியல. வேலையெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா வேலை மட்டும் கொடுத்தவன ஆள கடங்க எவ்வளவோ வெட்ட வேண்டியதெல்லாம் இருக்குது. இவ்வளவு வேலைகளா இருக்குது. மரம் எல்லாம் வெட்டணுமா இல்லையா? பாவி பையங்க சேர்த்துருக்கீங்க. வசந்த கால கோலங்கள் வானில் வீழ்ந்த கோடிகள் கலைஞரும் கனவுகள் கண்ணே சிந்தும் நினைவுகள். வசந்த கால கோலங்கள் வானில் வீழ்ந்த கோடிகள் கலைஞரும் கனவுகள் அலைவிழா
தெரியலப்பா, என்ன பார்த்தா தெரியலையா? பார்த்தா தெரியலன்னா வயதான ஒரு மாதிரி இருக்கு. நேரில் இருந்து வர்றேன். எங்க இருந்து வர்றீங்க? நேரில் இருந்து இமயமலையில இருந்து வர்றேன். இமயமலை வந்து இங்க இருக்கு வந்திருக்கீங்க? குமரி தீர்த்தாளனால தான் குமரி வர்றேன். தீர்த்தமா? ஆமா அங்கேயெல்லாம் தீர்த்தம் இல்லாது இங்க குமரி தீர்த்தாளனும் நீங்க வந்திருக்கீங்க. ஆமா, சும்மா சும்மா அதை சொல்லு. குமரி தீர்த்தாளருக்காக தான் வந்திருக்கேன். அப்ப நீங்க தீர்த்தாளரும் சொல்றீங்க. ஆமா. இந்த பொண்ணு காட்டும். என்னத்தை காட்டா? இல்ல தீர்த்தாளரும் நீங்க சொல்லுங்க குமரி தீர்த்தம். கன்னியாகுமரியில பாத்தியா? தீர்த்தாளர். இந்த லைட்டா கேப்பிட்டு கயத்துல நீ போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்க. வேற ஒண்ணும் இல்ல, இப்ப என்னுடைய நண்பன் என்ன வேணும்? என்னுடைய நண்பன் நம்பராசன், அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தேன். சரி அவரை பார்த்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, என் மகள் காட்டுக்குள்ள இருக்கா வள்ளி, சரி அவளுக்கு போய் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போங்க போற வழியில அப்படின்னு நம்பராசன் சொன்னாரு. நம்பராசன் மக வள்ளி யாரு? நான் தான். நீங்க தானா? நல்லா 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 தாத்தா ஒண்ணும் செய்ய மாட்டாரு, நல்ல ஒரு லைட்டா நினைச்சுடுங்க. அங்க இருந்து வந்ததுல அப்படியே தொட்டு தொட்டு பேசுவேன். அடே அப்பா, இதுக்கு தானே நீங்க இந்த வேஷம் போடுறதே. எங்க தலையெழுத்து இந்த பட்டு கட்டையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பேத்தி பேத்தி அங்க இருந்து வந்து ரொம்ப களைப்பா இருக்கு, ரொம்ப உடம்புல தள்ளாடுது, அதனால ஏதாவது இருந்தா கிடைக்குமா? பசியால் உடல் இந்த ருசியாய் அனுபவிப்பாய். பசியால் உடல் நீட்டி கொஞ்ச ருசியாய் அனுபவிப்பாய். பசியால் உடல் இந்த ருசியாய் அனுபவிப்பாய். பசிய பரிமாறப்பட்ட சக்கரை பெருமளவு பசியால் உடல் இந்த ருசியாய் அனுபவிப்பாய். தாத்தா பசியா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. எங்க இடத்துல தேனும் திரைமாவும் இருக்கு. அதனால முகத்தில் அமுதேது எதை கொடுத்தாலும் தேனும் திரைமாவும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து தேனும் திரைமாவும் தான் இருக்கு. ஆமா. தேனை ஊத்துறேன். சரி சரி, ஆமாமா, நல்ல குழப்பி நொட்டாங்க உழைப்பி கொடு, அப்பத்தே நல்லது. நீ கொடுத்தா நான் குடிக்க மாட்டேன், போய் குடிக்க மாட்டேன். வேண்டாம். ஏய், நீ கொடுத்தா குடிக்க மாட்டேன். அங்கே விடுமா, அந்த பிள்ளை எச்சி அடிச்சு போயிருக்கேன். பாத்தியா, 4 மணிக்கு தாத்தா வாய் ஆரம்பி சொல்றேன். தாத்தா வாய் ஆணுங்க. சொல்லுங்க தாத்தா. ஏமா 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 செப்புல கொடுக்காத, இங்கே வரவா கொஞ்சம் வரைங்க தாத்தா. பாவம் வயசான நம்மளை நம்பி வந்திருக்காரு. நம்ம குடும்பம் எப்படி அவர் இப்படி குடிக்க முடியாது, நடுங்க வேலை செய்யறாரு. அதனால உன் சங்கரை ஊத்தி, ஏன்னா குழந்தைகள் அப்படித்தானே கொடுப்பா. வயசானவர்மா படுத்துக்க நடக்கிறாரு. சக்கரை பால சங்கரை ஊத்து. ஓட்டையா இருக்கு நினைக்கிறியா? ஒத்த வேற அரைச்சுக்குமா. ஊத்து ஊத்து. ஏப்பா நீ செப்புல வாய் வச்சு குடிக்கிற மாதிரி தெரியலையே. ஐயா ஐயா ஐயாப்பா ஆத்தாடி. ஏமா இப்படி தாத்தாவை கொண்டுட்டியமா, என்ன தரமா வச்சு மூச்சு விட்டு அபிக்கிட்டியமா? அவர் தேர்தல் நினைவாக தானே கேட்டாரு, அதைத்தானே கொடுத்தேன். படுத்தவனை இழுத்துக்கிடுச்சு. ஆனா போகையில இழுத்துக்கிட்டே போனாரு. வரையில எப்படி வர்றாரு பாவம், வயசான காலத்துல இங்க வந்து தேனை சாப்பிடணும்னே வந்திருக்கிறாரு. அண்ணா தாத்தா வைக்கிட்டு சொன்னாங்க, இதுக்கே தண்ணி கிட்டே குடுத்தீங்களா இல்லையா? ஆமா, கீரிப்பிள்ள ஒடியாத்தா, கீரிப்பிள்ள ஒடியா. தாத்தா வைக்கமா, தாத்தா போனார்ல, அவரை நீங்க பாத்தீங்களா? உள்ள தள்ளிட்டீங்களா? போய் பாருங்க, ஏதோ நீட்டாங்க யாருன்னு. தந்தா
உங்களுக்கு என்னமா கம்பு கிடைச்சிருச்சு அப்புறம் இருக்கு ஆளு கம்பு கையில ஏன்டா குடிச்சிருக்கிற லூசு அப்படித்தான் பிடிக்கணும் அப்படித்தான் தாத்தாடி தாத்தாவுக்கு நிமிந்துக்கிட்டாரு. நீ ஒரு சந்தோஷம் தான். எல்லாரும் வயது வந்தாரு. நீங்க தாத்தா வரையில கண்ணாடி இருந்தீங்க. இப்ப வந்தா நீ கொடுத்தத வாங்கி குடிச்சனா தேனையா எல்லாம் நரம்பெல்லாம் அதனால நிமிந்துக்கிச்சுன்னு சொல்றீங்க. நிமிர ஆரம்பிச்சு. அதனால என்ன விசேஷம்? ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. என்ன இருக்குன்றியா? தகப்பு தடடி ஏதோ இந்த வயசுல நீங்க ஆட்டம் போடுறீங்க. குடு வயசுல கும்மாள நீங்க போடுறீங்க. இந்த வயசுல உங்களுக்கு ஆட்டம்லாம் தேவையா? நல்லா வந்தாரு தாத்தா அப்படி நிமிந்துக்கிட்டாரு. என்ன ஆடுனாலும் ஆடுனாங்க. இவர் வயசானவர் தானே எனக்கே சந்தேகமா இருக்கு. ஏமா எனக்கே டவுட்டா இருக்கு. ஆ? எதுக்கு சோதிச்சிரு? எதுக்கு பாப்பமா? முதல்ல பாப்போம். என்னையா ஒரு நடிப்பு பிடிக்க சொன்னா இந்த மாதிரி கசக்கி விட்டுருக்கா? அந்த பிள்ளை வச்ச நெகப்பட்டிருக்கு கருமா. நீ தொப்பளை கட்டி போய் ஊசிய போட்டுமா நெகம்பட்டு பாயசம். தாத்தா இங்க வாங்க. தாத்தா சரி, அங்க கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு எல்லாமே நிமிந்துக்கிச்சு. நீ எதுக்குமே பயப்பட மாட்டீங்களா? ஆ? எதுக்குமே பயப்பட மாட்டீங்களா? நாங்க எது வந்தாலும் பயப்பட மாட்டோம். எது வந்தாலும் பயப்பட எது மாட்டீங்க. வந்தாலும் பயப்பட மாட்டோம். ஒரு சிங்கம் வந்துச்சுன்னா, சிங்கம் வந்துச்சுன்னா அசிங்கப்படுத்திடுவோம். ஒரு கரடி வந்துச்சுன்னா, ஆ. புலி வந்துச்சுன்னா கரைச்சிடுவோம். சரி, இன்னொரு மிருகம் இருக்கு. என்ன மிருகம்? அப்படி காது ரெண்டு அப்படியே சொலகு மாதிரி இருக்கும், முறை மாதிரி. அதுக்கு முன்னாடியும் தொங்கும், பின்னாடியும் தொங்கும். அது என்ன முன்னாடி தொங்குறது பின்னாடி தொங்குறது? யானை! யானை, யானை. யானை, யானை. அதாவது அந்த யானை, யானை. தாத்தா எந்த பேரை வேணாலும் சொல்லுங்க. ஆனா அந்த பேரை மட்டும் சொல்லாதீங்க. போக சொல்லுங்க. அப்ப யானையை நான் போக சொல்லணும்னா, போக சொல்லணும்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. என்ன சத்தியம் பண்ணணும்? யானை போக சொல்லவா? போக சொல்லுங்க. சத்தியம் பண்ணியா? சத்தியம் பண்ணுங்க. முக்காலும் சத்தியமா, முக்காலும் சத்தியமா? அந்த காமராஜர் சாமி சட்டம் மேல சத்தியமா சொல்றேன். காமராஜனை சத்தியமா சொல்றேன். கிழவராகிய உங்களை கிழவராய உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன். திருமணம் செய்து கொள்கிறேன். சத்தியம் பண்ணு. இது சத்தியம். கையில் எடுத்து அங்க சொல்ற நீ எங்க சொல்லுற? சொல்லுங்க.
இல்ல சொல்லு. எங்க எங்க நான் பார்க்கல நல்ல வயது கிட்ட விடைங்கப்பா நல்லா தெரியல நீங்க சரி கிழவராயம் நான் சத்தியமா முதல்ல கையை அதென்ன அவர் வயசானவர் போய் கையை விடுங்கன்னா அதை சக்கரை பண்ண மாட்டார். கிழவராய உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன். திருமணம் செய்யாதே போது அவரா கொண்டு போறாரு. யாரா போ யாரா போச்சு? அப்ப ஏற்று புட்டே தாத்தா ஏற்று புட்டே திருப்பி கூப்பிடாதீங்க. அப்ப நான் உங்களை கல்யாணம் பண்ண தாத்தா ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்துருக்கு திருப்பி அந்த போய் கூப்பிடாதீங்க. யார போ என்ன கோச்சுட்டு போறாப்ல வானே தெரியாம சொல்றேன். தாத்தா வருவாரா? வந்த வர மாயவா மறந்துட்டாரு. எதோ இருந்தாலும் பரவாயில்ல, முருகனை வேண்டுமா? முருகா வேண்டாம் முருகா. அந்த சிவகாமி மகனிடம் தேடி சொல்லடி யாம் இங்கு வந்தோம். உமக்கு வேண்டிய வரங்களை கேள். சாமி எனக்கு ஒரு வர வேண்டும். என்ன வர வேண்டும்? நாட்டு மக்கள் எல்லாம் தெய்வான வள்ளி என்று அழைக்காமல் இன்று முதல் வள்ளியிலிருந்து எனக்குத்தான் முதல் வேண்டும். அவள் அம்முக வரம் கொடுத்துருவோமா? ஏன்னா மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பம் கேட்டுக்காங்க. உங்களுக்காக சின்ன வீட்டுக்கு முதல்ல கொடுத்துருவோம். அதனால நீ கோரிய வரத்தின்படியே இவ்வுலக மக்கள் அனைவரும் வள்ளியைவான சுப்பிரமணிய சகோதரனை அழைப்பார்கள். அப்படியே வரம் வந்தோம். உன்னை பாடும் தொழில் இன்றி வேறு இல்லை, என்னை காக்க உனை என்று யாரும் இல்லை. உன்னை பாடும் என்னை காத்து உன்னை என்று யாரும் இல்லை. முருகா முருகா முருகா
உன்னை யாரும் முருகா அன்பார்ந்த இந்த நாடகத்தை கண்டுபிடித்த அனைத்து நாடக கலாரசிய பெருமக்களுக்கும் எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொடுத்த ஒளி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அண்ணாவர்களுக்கும் அதில் பணிபுரியும் அருமை நண்பர்களுக்கும் இந்த நாடகத்தை சிறந்த நடி